அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை பொருட்களை என்ற உலக பொதுமறை நூலான திருக்குறளை முன்வைத்து, அதாவது மனிதனாக பிறந்த நாம் அனைவருமே உன்னதமான வாழ்வை உன்னதமான வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது பூமியை உதாரணமாக கொண்டு வாழ வேண்டும் என்பது பொய்யா பொய்யா தேடக்கூடிய திருக்குறள் முழு விளக்கம் என்பார்கள். பூமியானது எவ்வளவு பொறுமை காட்டி தம்மை தோண்டுபவருக்கு நீரையும் உழுபவருக்கு விளக்கையும் எப்படி வாரி வாரி கொடுக்கிறதோ, அதே போல் நம் அனைவருமே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையாக இருந்த எதிர்கொண்டு புறம் கொண்டு பேசினாலும் பாவம் என்று சொல்லக்கூடிய தீய குணத்தை அறவே வெறுத்து அமைதி என்ற ஓர் பேராயத்தை கையில் மேற்கொண்டு நிதானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது தமிழுக்கு விட்டாக அமைத்து கொடுத்த தகப்பன் வள்ளுவன் உரைத்த ஒவ்வொரு வாக்குகளும் பொன் வாக்குகள் ஆகிய அப்படி இன்றியமையாத திருக்குறளை முன்வைத்து இன்று இரவு நள்ளிரவை கொண்டு தெய்வீக தொண்டு பல அறிஞர்களும் பல பெரியோர்களும் கலையை கற்றுள்ள வல்லுநர்களும் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாபெரும் சபைகளில் அமைக்கப்பட்ட இந்த தெய்வீக நடைகளில் நமது கிராமத்தில் தோன்றக்கூடிய ஆலய திருவிழாவினை சீர சிறப்போடு ஆண்டுகள் தோறும் இடைவிடாமல் செய்து மாத்திரமில்லாமல் அப்படிப்பட்ட விழாவினை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய கலை ஒன்றான நாடக கலை ஏற்பாடு செய்து நாடக நடிகராக திகழக்கூடிய எங்களை அன்பான முறையில் வரவேற்பு கொடுத்து அது சுவையோடு வயிறார உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பின் மழையை நன்மைக்கு மட்டுமில்லாமல் பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரும் சபைகளில் ஏற்படுத்திய இந்த தெய்வீக நடைகளில் அரியதோர் வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்கக்கூடிய உங்கள் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறது. கையில் உள்ள
திகழக்கூடியவர். தமிழ்நாடு இலக்கிய நாடக மன்றத்தின் மூலமாக முனைவர் பட்டத்தை வென்றது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் DMO என்று சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய சங்க செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் திரு டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். அது மாத்திரமில்லாமல் எங்கள் ரோஜா நாடக மன்றத்தில் நாடக கதை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த உயர் திரு R பிரகாஷ் அவர்கள். அதனினும் மேலாக ஆரணி மாநகரத்தில் எங்கள் ரோஜா நாடக மன்றம் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கு நாடக அமைப்பாளராக திகழக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். இவருடைய குழுவினரால் எண்ணில் அடங்காத மாதர் கூட்டமாக தெரியக்கூடிய இந்த கூட்டத்தின் மத்தியில் அமைக்கப்பட்ட இந்த தெய்வீக மேடைகளில் கிராமத்துடைய பெரியோருடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் வீர வன்னிய புராணம். வீர வன்னிய புராணம். வீர வன்னிய புராணம் எனும் சத்திரிய இனத்திற்காகவே தோன்றி தீயில் ஒப்படைத்த அற்புதமான சிவனால் ஏற்பட்ட சிவபுராணத்தில் ஒரு பங்கமாக திகழக்கூடிய வீர வன்னிய புராணம் என்ற இதிகாச பெரும் எனும் காவியத்தை எங்கள் சிற்றில் கட்டிய ஒரு நாடகமாக நடத்த முன்வந்துள்ளோம். இந்த நாடகத்தில் இசை குற்றம், மேலக்குற்றம், தாளக்குற்றம், மேலக்குற்றம் என் போன்ற அதிகல் குற்றம் எந்த விதமான குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தயவு செய்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளானது அறியாமல் செய்த தவறு எப்படி அன்பான ஒரு திருத்துவருக்கு நல்வழி வகுத்து கொடுப்பீர்களோ அதே போல் எங்களையும் உடன்படுவா சகோதராக நினைத்து இந்த நாடகத்தில் ஏற்படும் எப்படியாக இருப்பினும் அப்பேதனை மறப்போம் மன்னிப்போம் என மனப்படுத்த சான்றோடு விளங்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதி காத்து இந்த நாடகத்திற்கு நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். போராடை கன்றை குமையா திருமகனை போராடை கற்பகத்தை பேணினாள் பாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தாள்